சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் சீரமைக்க 300 கோடி ரூபாய் மதிப்பிலும் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு 290 கோடி ரூபாய் மதிப்பிலும் 37 டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி, மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் இந்த புகார் தொடர்பாக 2019 ஆண்டே ஆரம்ப கட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை முடிவடைந்து விட்டதாக தெரிவித்தார். ஆனால் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் கடந்த 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டுள்ளதால் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுதான் எனவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதிலிருந்து மாநில அரசை தடை செய்ய முடியாது என்பதால் ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கிய பாணியிலேயே தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ள மாணவர்களை நடிகர் விஜய் வரும் 17ஆம் சந்தித்து ஊக்கத்தொகை அளிக்க இருக்கிறார். ஆட்சேபகரமான வகையில் ஸ்டேட்டஸ் வைத்ததால் நடந்த போராட்டத்தில் மோதல் நேரிட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் மற்றும் துப்பு சுல்தான் குறித்து ஆட்சேபகரமான வகையில் இளைஞர்கள் சிலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சில இந்து அமைப்புகள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தன. அப்போது எதிராகவும் சிலர் திரண்டனர். இரு தரப்பினரும் வாக்குவாதம் செய்து கொண்ட நிலைமை மோதலாக மாறியது. இதனையடுத்து களமிறங்கிய காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டி தடியடி நடத்தினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. $230 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை வரும் 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்த மருத்துவமனையின் சிறப்பு அம்சங்கள் குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சாரதா வழங்க கேட்கலாம். கிண்டியில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு மருத்துவமனை ஜூன் 15ஆம் தேதி குடியரசுத் தலைவரால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என பெயரிடப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியினுடைய 97வது பிறந்த நாளில் இந்த மருத்துவமனை இங்கு அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. 230 கோடி செலவில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு இருக்கிறது. இதில் ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் என 3 பிளாக்குகள் இருக்கின்றன. இதில் ஒவ்வொன்றிலும் 7 தளங்கள் இருக்கிறது. 15 அறுவை அரங்குகள் உட்பட நரம்பியல் துறை, இருதயவியல் துறை, புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சை என பல்வேறு துறை சார்ந்த நிபுணத்துவம் கொண்ட மருத்துவ சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படவிருக்கின்றன. ஓமந்தூராரில் இருக்கக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனையும் தொடர்ந்து தற்போதைக்கு இயங்கும் என்ற தகவல்கள் இருக்கக்கூடிய நிலையில் இங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை தென் சென்னை பகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கும் சிறந்த மருத்துவ சேவை வழங்குவதற்காக இந்த கட்டிடமானது மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. நவீன வசதிகள் கொண்ட ஸ்கேன் கருவிகள் உட்பட அனைத்தும் இந்த மருத்துவமனையில் தற்பொழுது பொருத்தப்பட்டு இது முடியும் தருவாயில் இருந்து வருகிறது. ஜூன் 15ஆம் தேதி முதல்வர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குடியரசுத் தலைவர் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் ஜூஸ் கடை ஒன்றில் பிரெட் ஆம்லெட், சாக்லேட், ஜூஸ் போன்றவற்றை ஓசையில் கேட்டு தகராறில் ஈடுபட்ட மகளிர் காவல் ஆய்வாளர் உட்பட 4 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கூடுவாஞ்சேரியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் விஜயலட்சுமி. இவர் அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஜெயமாலா உள்ளிட்ட 4 காவலர்களுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு படப்பை பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அதே பகுதியில் செயல்பட்டு வரும் ஜூஸ் கடை சென்று கடையில் இருந்த விற்பனையாளர்களிடம் ஜூஸ், பிரெட் ஆம்லெட், சாக்லேட், குடிநீர் கேன்கள் போன்றவற்றை ஓசையில் கேட்டு தகராறில் ஈடுபட்டதோடு கடை உரிமத்தையும் ரத்து செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர்.
நாளைக்கு கொடுக்க மாட்டியா? வாரத்துல ஒரு நாள் வந்து ஒரு ஜூஸ் ஒரு சாண்ட்விச் போடுறீங்க. நம்பரை கூட நீ ஒரு நாள் ஸ்டேஷன் வா. ஒரு கண்ட்ரோல் என்ன தவிர யாரும் வர மாட்டாங்க. வீட்டுல ஒரு ஜூஸ் ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குற. நம்ம கையில நீ கொடுக்குற எங்கிட்ட கொடுக்குற. ஒரு கம்மர் கட்டு 2 ரூபாய் என்ன ஆயிடுற. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் விசாரணை நடத்தினார். இதில் இரவு பணியில் ஈடுபட்ட 4 காவலர்களும் ஜூஸ் கடையில் பொருட்கள் கேட்டு ரகளையில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி, ஜெயமாலா உள்ளிட்ட 4 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல் பரவிய நிலையில் மின்கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் கடந்த செப்டம்பர் மாதம் உயர்த்தப்பட்டது. புதிய மின்கட்டணத்தின்படி வீடுகளுக்கான மின்சார கட்டணம் 12 முதல் 52% வரை உயர்த்தப்பட்டதால் மின்கட்டணத்தை செலுத்த முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள அனுமதியின் பேரில் அடுத்த மாதம் முதல் மின் கட்டணத்தை 4.7% வரை உயர்த்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. மின் கட்டண உயர்வு நுகர்வோரை கடுமையாக பாதிக்கும் என்பதால் இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பாக சென்னையில் மின்வாரிய அலுவலகத்தில் உயரதிகாரிகளுடன் மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் தற்போதைக்கு இருக்காது என்று மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் வெளியிடுவார் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறால் ரஷ்யாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமான பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடாக புதிய விமானத்தை ஏர் இந்தியா இயக்கியுள்ளது. டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நோக்கி செவ்வாய்க்கிழமை சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு நேரிட்டது. இதனால் ரஷ்யாவின் மகடான் நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. இதனால் 216 பயணிகள் ரஷ்யாவிலேயே தவிக்கும் நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் தேவையான அவசர உதவிப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மும்பையிலிருந்து மாற்று விமானம் ரஷ்யா புறப்பட்டுள்ளது. மாற்று விமானம் இயக்கப்படும் வரை பயணிகள் தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் ஏர் இந்தியாவுக்கு பணியாளர்கள் இல்லை என்பதால் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக பணிகளை செய்து வருவதாகவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நோக்கி வந்த விமானத்தின் பழுது குறித்தும் ரஷ்யாவில் அந்த விமானம் தரையிறங்கி உள்ளதை உறுதி செய்திருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பூங்காவை திறந்து வைத்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பூங்காவில் குழந்தைகளைப் போல ஊஞ்சலாடினார். 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பூங்கா கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை திறந்து வைத்து பார்வையிட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குழந்தைகள் விளையாடும் ஊஞ்சலில் அமர்ந்து உற்சாகமாக ஊஞ்சலாடினார். அங்கே இருந்தவர்களிடையே இது சிரிப்பலையையும் ஏற்படுத்தியது. திருப்பூரில் தனியார் சாய ஆலை நிறுவனத்திலிருந்து வெளியேறிய கழிவு துர்நாற்றத்தால் சிறுவர்களுக்கு வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற சுகாதாரத்துறையினர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட சாய ஆலையிலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை அம்பத்தூர் வருவாய் குறைதீர் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி கையில் பதாகைகளுடன் 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதியிடம் மனு அளித்தனர். குடிக்க சுகாதாரமான தண்ணீர் வேண்டும் என்றும் தெருநாய் தொல்லையை போக்க வேண்டும் என்றும் சிறுவர்கள் மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நான் கொரட்டூர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய ஏரிங்க இருக்குது. அந்த ஏரியில் கழிவு நீர் கலக்குறாங்க. அதனால் நாங்கள் குடிக்கிற நீரில் கழிவு நீர் கலக்கிறதுனால எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அதனால்
சென்னை கலெக்டர் கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆதார் திருத்த படிவத்தில் கையெழுத்து சரியில்லை என்று கூறி படிவத்தை கிழித்து விவசாயி முகத்தில் வீசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியூர் நாடு மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜகோபால் என்பவரின் மனைவியின் பெயர் ஆதார் அட்டையில் தவறுதலாக உள்ளதால் பெயர் திருத்தம் செய்ய மனு அளித்திருந்தார். கொல்லிமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள கணினி மைய அதிகாரியிடம் பெயர் திருத்த படிவத்தை அளித்தபோது கையெழுத்து சரியில்லை என்று விவசாயி முகத்தில் கிழித்து வீசியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஆருத்ரா கோல்ட் கிளையில் பணம் முதலீடு செய்தவர்கள் அந்நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியரின் வீட்டை அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சயனபுரம் கிராமத்தில் உள்ள ஆருத்ரா நிறுவன ஊழியர் சதீஷ் என்பவரின் வீட்டில் கல்லெறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவரை வீட்டிலிருந்து வெளியே இழுத்து வந்து மரத்தில் கட்டி வைத்து உதைத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தாக்கப்பட்ட சதீஷை மீட்டுச் சென்றனர். பொள்ளாச்சியில் மதுபோதையில் அரை நிர்வாணத்துடன் சாலையில் சென்ற வாகனங்களை இளைஞர் வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு மதுரையைச் சேர்ந்த போதை இளைஞர் ராமமூர்த்தி உடலில் தனக்குத்தானே உடைந்த பாட்டிலால் கீறிக்கொண்டு வாகன ஓட்டிகளுக்கும் மிரட்டல் விடுத்ததால் அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைந்து ரகளையில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் வெளியே அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை 10 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து இடம்பெயர்ந்த அரிசி கொம்பன் யானை தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக நடமாடி வந்தது. இதனால் சுருளி அருவியில் குளிப்பதற்கு கடந்த 28ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சண்முகா நதி அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டிருந்த யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இதையடுத்து அரிசி கொம்பன் யானையை நெல்லை மாவட்டம் மேலகோதையாறு வனப்பகுதியில் விட்டனர். இதன் மூலம் பொதுமக்களுக்கு அச்சம் எதுவும் இல்லை என்பதால் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். திருப்பூர் அருகே வெங்கமேடு பகுதியில் உள்ள தனியார் சாய ஆலை கழிவுகளால் சிறுவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த சாய ஆலையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, தெரிவிக்கப்படக்கூடிய புகார்கள் என்ன பாலாஜி? நிச்சயமாக பாலவேல், அதாவது திருப்பூர் வெங்கமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான சாய ஆலை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நேற்று இரவு நச்சுவாயு கலந்த கழிவு நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியை சுற்றி இருந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு உடனடியாக துர்நாற்றத்தின் காரணமாக வாந்தி உட்பட உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 15 குழந்தைகளும் தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கும் இது தொடர்பாக வேறு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறதா என மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பிலும் தற்பொழுது அதாவது பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவரும் தற்பொழுது உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த கழிவு நீரை வெளியேற்றிய தனியார் நிறுவனத்தின் மீது ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பேரில் தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் இந்த நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.